கௌரி, இன்றைக்கி உங்களுக்கு வந்து நின்று பேலன்ஸ் பண்ணுற கிளாஸ் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறீங்க. இப்போ வந்து வண்டியை வந்து நின்று பேலன்ஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு கை நேராக வச்சுக்கணும், ஒரு கை வந்து எல்போன் ஷேப்பில் வச்சுக்கணும். சரிங்களா? நேராக ரோடு பார்க்கணும். இந்த ப்ராக்டிஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சைக்கிள் பேலன்ஸ் இல்லாதவங்களுக்கு அந்த ஹேண்ட்பார் பேலன்ஸ் இருக்காது. அப்போ அந்த ஹேண்ட்பார் பேலன்ஸ் ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக தான் இந்த இது. சரிங்களா? நேராக ரோடு பாருங்கள், உருட்டுங்க. நேராக ரோடு பார்க்கணும், உருட்டணும். இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, போதும். இப்போ முன்னாடி வாங்க, இங்கிட்டு பேக்கில் வரீங்க. இப்போ ரைட் சைடு திருப்புங்க, இங்கிட்டு. ரைட் சைடுனா இந்த பக்கம் திருப்புற அந்த ஹேண்ட்பார் கண்ட்ரோல் வரணும். இதே லெஃப்ட் சைடு திருப்புங்கன்னா இந்த சைடு திருப்புற அந்த ஹேண்ட்பார் கண்ட்ரோல் வரணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த கிளாஸ். ஓகேவா? புரியுதா? நின்று பேலன்ஸ் பண்ணுறது அதுக்காக தான். ஓகேவா? புரியுதா? ஓகே. இப்போ வந்து உட்காந்து பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. உட்காந்து பேலன்ஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லெஃப்ட் பிரேக்கை பிடிங்க, ஏறி உட்காருங்க. ஏறி உட்காரப்போ ஒரு கால் இந்த தரையில் இருக்கணும், இன்னொரு கால் அடுத்த தரைக்கு தான் போகணும். இப்போ நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து ஹீல் செருப்பு போட சொல்லியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் தரையில் நம்மளுடைய, அதாவது கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, கால் கட்டை விரல், அது தரையில் நுனியில் பட்டால் கூட போதுமானது. அதுதான் பேலன்ஸ். சரிங்களா? ஏறி உட்காருங்க. லைட்டாக பம் டச்சாக இருக்கணும், அது வந்து சீட்டில் லைட்டாக. சரி, வாங்க பொறுமையாக. இப்போ லெஃப்ட்டு கால் ஒரு கால் முன்னாடி, ஒரு கால் பின்னாடி. அது மார்ச் பாஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஒரு கால் முன்னாடி, ஒரு கால் பின்னாடி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வெயிட்டை தெரிஞ்சுக்கிறதும் உங்கள் பேலன்ஸ்க்காக தான் இந்த ட்ரைனிங். சரிங்களா? வாங்க, முன்னாடி வாங்க, பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு கால் முன்னாடி வைங்க, ஒரு கால் முன்னாடி, இன்னொரு கால் பின்னாடி வைங்க. டக்குன்னு பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். பரவாயில்ல, பண்ணுங்கள். பண்ண தான் வரும். எடுத்தோடனே வானா வராது. ஒரு கால் முன்னாடி வைங்க, ஒரு கால் முன்னாடி. நல்லா ஏறி உட்காருங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், தரையில் தான் கால் இருக்கணும். அந்த இது மேலே வச்சு பண்ணிங்கன்னா பேலன்ஸ் கிடைக்கும். ஒரு கால் முன்னாடி வைங்க, முன்னாடி வச்சு ஒரு காலை பின்னாடி வைங்க. புஷ் பண்ணுங்கள், பேலன்ஸ் பண்ணுங்கள். வாங்க வரலாம். இது வாங்க வரலாம். நேராக ஹேண்ட்பார் நேராக வச்சு வாங்க வரலாம். பொறுமையாக வாங்க நேராக ரோடு பார்த்து வாங்க. பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ண உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்த ரவுண்ட் பண்ண வந்துடும். சரிங்களா? ஓகேவா? கௌரி, திருமங்கலம், இவங்களுக்கு வந்து என்ன கற்றுக் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து காலை வந்து மேலே தூக்கி வைக்கிற பேலன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 காலை அட் அ டைமில் தூக்கணும், அட் அ டைமில் இறக்கணும். லெஃப்ட் சைடு ஹேண்ட்பார் சாஞ்சால் ரைட் சைடு ஹேண்ட்பார் அட்ஜஸ்ட் பண்ணணும். ரைட் சைடு வண்டி சாயுதுன்னா லெஃப்ட் சைடு ஹேண்ட்பாரை அட்ஜஸ்ட் பண்ணணும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ அது வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணணும். நீங்கள் லெஃப்ட் சைடு சாயுதுன்னா அப்போ நீங்கள் ஹேண்ட்பார் என்ன பண்ணணும், ரைட் சைடு. அப்போ ரைட் சைடு சாயுது அந்த இது உங்களுக்கு தெரியணும், அந்த உணர்வு இருக்கணும். சரிங்களா? பண்ணுங்கள். 2 சைடு பிரேக்கை பிடிச்சி லைட்டாக முதுக பேக்கில் வச்சுக்கோங்க. தூக்குனா 2 காலையும் தூக்கணும், இறக்குனா 2 காலையும் கீழே இறக்கணும். அப்போ தான் பேலன்ஸ் நல்லா வரும். ஒரு காலை இறக்கி ஒரு காலை இது பண்ணிங்க பேலன்ஸ் கிடைக்காது. தூக்குங்க, 2 காலை தூக்குங்க, பொறுமையாக. வெரி குட். இறக்குங்க, தூக்குங்க, இறக்குங்க, வெரி குட். பொறுமையாக. இன்னும் காலை தூக்கி வச்சு ஒரு 1 செகண்ட் நின்றா போதும். வைங்க, பொறுமையாக. இப்போ ஹேண்ட்பார் லெஃப்ட் சைடு சாயுதுன்னா எங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, லெஃப்ட் சைடு இங்கிட்டு இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுங்க. லெஃப்ட் சைடு சாயுதுன்னா ரைட் சைடு அட்ஜஸ்ட் பண்ண. ரைட் சைடு சாயுதுன்னா ரைட் சைடு. வெரி குட். புரியுதா? சூப்பர்.